ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, இறைவனை எல்லா மதத்திலையும் மகிமை பாடுறாங்க. ஏன் பாடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இந்து மதத்திலையும் நல்லா மகிமை பாடுறாங்க, கிறிஸ்தவ மதத்திலையும் மகிமை பாடுறாங்க, முஸ்லீம் மதத்திலையும் மகிமை பாடுறாங்க. ஆனால் அது ஒரு காரணத்துக்காக ஒரு குறிப்பிட்ட டைமில் இப்படி மகிமை பாடப்பட்டது, அதோடைய நினைவாக இவங்க பாடுறாங்க. ஆனால் உண்மையிலே பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ஒரு 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 பெரிய விஐபி யாரோ உங்களுக்கு சரியான நேரத்தில் ஒரு ஹெல்ப் பண்ணிட்டார். உங்களுக்கு நீங்கள் ரொம்ப ஏழ்மையான குடும்பமாக இருந்திருக்கலாம், அப்போ உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கலாம், அல்லது நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்து ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கலாம். அப்போ நீங்கள் எப்படி அவரை மகிமை பாடுவீங்க? யாராவது இதுக்கு முன்னாடி அவங்கள மகிமை பாடினதை அப்படியே பார்த்து படிப்பீங்களா? அதுக்கு பேர் மகிமையா? கிடையாது. ஆனால் நம்ம எல்லா மதத்துலேயும் அதானே பண்ணுறோம் இல்லையா? பரலோகத்தில் இருக்கும் பரமபிதாவே அங்கே உட்காந்துட்டு ஒருத்தர் படிப்பார், அப்படியே பின்னாடி இருக்கலாம் ஆமீன் அப்படின்னு எல்லாத்தையும் அப்படியே சொல்லிட்டுருப்பாங்க. அதேமாரி இந்து மதத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஐயர் சொல்லுவார், அது அப்படியே அது சமஸ்கிருதத்தில் வேறு, இதுவாவது கொஞ்சம் புரியும், அது சுத்தமாகவே புரியாது, அப்படியே சொல்லுவார், அப்படியே சொல்லுவோம். அல்லது தமிழில் கூட மற்ற புக்கு திருப்பாவை திருவம்பாவை அந்த மாதிரி தான் அப்படியே படிப்போம். அது ஆக்சுவலாக அதுக்கு சமஸ்கிருதமே தேவலான்னு தோணும். ஏன்னா இதுவுமே புரியாத ஒரு தமிழாக இருக்கும். அதுவே பெட்டர் தானே, ஏன்னா அதுவாது ராகமாக இருக்குது. ஸோ அப்படியே படிச்சுட்டு இருப்போம். சரி, அப்படியே புரிகிற மாதிரியே இருந்தால் கூட யாரோ எழுதுந்து இல்லையா? அதில் என்ன அர்த்தம்னு முதல்ல தெரியணும். அது எப்படி அவருக்கு பொருந்தும், அது உண்மையில் அவருடைய மகிமை தானா அப்படின்றது தெரியணும் இல்லையா? இப்போ எனக்கு ஒருத்தர் ஆட்டோ வாங்கி கொடுத்து ஓட்டி போச்சுக்கோ தம்பி அப்படின்னு சொல்கிறாரு, நான் அவருடைய மகிமை பாடுறேன். அவர் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாருன்னா அவர் அதை பண்ணவே இல்லை இல்லையா? அவர் பண்ணதை தான் நம்ம பாடணும். ஸோ அப்போ அதில் இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பார், அவர் மகிமை பாடியிருக்காரு, அதை எடுத்து நான் அப்படியே படித்தேன்னா அது எப்படி கரெக்டாக இருக்கும் இல்லையா? ஸோ ஆனால் எல்லா மதத்துலையும் மகிமை பாடுறாங்க. ஆனால் அது உண்மையிலே கரெக்டான மகிமை தானா? அது ஃபஸ்ட்டு. அது அடுத்தது, அது கரெக்டாகவே இருந்தாலும் உங்களுக்கு என்ன அதனால் லாபம் இல்லையா? நீங்கள் தானே மகிமை பாடணும். அப்போ உண்மையில் அவருடைய மகிமை நீங்கள் உணர்ந்து பாடணும். அப்போ தான் மகிமை பாடணும்னு சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரி மகிமை பாடுறது, அதாவது ஒரு சிலர் மிகச்சிலருக்கு இந்த பழக்கம் இருக்கும். கடவுள்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு எதுவும் தெரியாது, பட் கடவுள்கிட்ட இப்படி ஆகும் இப்படி ஆகும், அது எதோ வேணாலும். இந்த துல்லாத மனமும் துள்ளும் படத்தில் விஜய் பிள்ளையார்கிட்ட பேசுவார்ல, பிள்ளையாரப்பான்ட்டு. ஸோ அந்த மாதிரி. ஸோ அது எவ்வளவோ பெட்டர். ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சதை தான் நீங்கள் பேசுகிறீங்க. அது பெட்டருன்றதோட அதுதான் கரெக்டான வழியும் கூட. ஆனால் அதுலேயும் ஒரு தப்பு இருக்குது. ஏன்னா பிள்ளையார்கிட்ட எது பேசணும் அது தெரிஞ்சிருக்கணும். முதல்ல பிள்ளையார் கடவுளான்னு தெரிஞ்சிருக்கணும். அது ஒன்று இருக்குது இல்லையா? அந்த உருவத்துக்கு என்ன அர்த்தம் அப்படி அதுவுமே தெரியாமல் பண்ணுறதும் கூட கரெக்ட் கிடையாது தான். ஸோ இப்போ இறைவனுடைய மகிமை என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும், அதை ஏன் பாடணும்னு தெரிஞ்சுக்கணும், அதனால் நமக்கு என்ன லாபம்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ நீங்கள் எதை வேணாலும் எடுத்துக்கோங்க. நான் இப்போ சொல்ல போகிற உண்மையான மகிமை அதில் கொஞ்சமாவது வருதான்னு பாருங்கள். வரலைனாலே நீங்கள் உங்கள் நேரத்தை வீணாக்குறீங்கன்னு தான் அர்த்தம். என்ன இறைவனுடைய மகிமை? முதல்ல அவருடைய காரியம் என்ன, அவருடைய தொழில் என்ன? யாரை கேட்டாலும் கடவுளை. ஒரு தடவை ஒரு கிறிஸ்தவ சகோதரர் ஃபோன் பண்ணி, இதோ பாருங்க, கடவுளை நீங்களும் பார்த்ததில்லை நானும் பார்த்ததில்லைன்னு சொல்கிறார். நீங்கள் பார்த்ததில்லை உங்களுக்கு தெரியும், நாங்கள் பார்த்ததில்லைன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்லை, இவர் எதை நம்புகிறாரோ அதே தான் நாங்களும் நம்பணுமா இல்லையா? ஸோ அப்போ உங்களுக்கு தெரியல, ஓகே, தெரிஞ்ச நாங்கள் சொல்கிறோம், அதை கேட்டுக்க வேண்டியது தானே. இல்லை கேட்டுக்கலன்னா சரி, அதில் இப்படி டவுட்டு அப்படி டவுட்டு அப்படின்னு சொல்லலாம்.
அதுக்காக எனக்கு தெரியாதுன்னா உனக்கும் தெரியாது, எனக்கு தெரியாதுன்னா யாருக்கும் தெரியாது. இது எப்படி சாத்தியம் இல்லையா? அப்போ கடவுளுடைய மகிமை தெரியும்னா அப்போ கடவுளை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும், தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது. அப்போ இப்போ நமக்கு தெரியும். ஸோ இந்த வீடியோ இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கும் தெரியும். அப்போ என்ன அவருடைய மகிமை, அவர் என்ன பண்ணார்? இல்லை இப்போ ஒரு சிலரை காப்பாற்றினாங்க. இப்போ உதாரணத்துக்கு நரகாசுரனை அழிச்சார், கிருஷ்ணர் நரகாசுரனை அழிச்சார், இது அவருடைய மகிமை அப்படின்னா அதனால் உங்களுக்கு என்ன நன்மை? இல்லை நரகாசுரன் எப்போ வாழ்ந்தான்னு தெரியாது, அவன் செத்ததுனால உங்களுக்கு என்ன லாபம்? இல்லை உங்களுக்கு ஏதாவது லாபம் இருந்து நீங்கள் அதை பாடலாம், தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுத்தாயா, சரியான நேரத்தில் எனக்கு உதவி பண்ணாரியா, இது மகிமை. யாரையோ ஒருத்தரை கொலை பண்ணாருன்றது எப்படி மகிமையாக இருக்கும்? கொலை பண்ணுறது முதல்ல மகிமைக்குரிய விஷயமா, அவன் கெட்டவனாகவே இருந்தால் கூட. இப்போ உண்மையான மகிமை என்ன அப்படின்னா அவர் உண்மையில் என்ன செய்கிறாருன்னு தெரிஞ்சுக்கணும். முதல்ல இந்த பிள்ளையார், கிருஷ்ணர், இயேசு இத்தனை கடவுளாக இருக்க முடியும். அப்போ இவங்களாம் யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்ம கடவுள்கிட்ட தான் தொடர்பு வைக்கணும் இல்லையா? மற்றவங்க ஒருவேளை கடவுள் இல்லைன்னா வேஸ்ட்டு தான், டைம் தான் வீணாக்கிட்டு இருக்கிறோம். அப்போ யார் இந்த கிருஷ்ணர், யார் இயேசு, யார் பிள்ளையார், இதில் யார் கடவுள்? அல்லது இவங்க யாருமே கடவுள் இல்லாமல் வேற ஒருத்தர் கடவுளா? அதை தெரிஞ்சுக்கணும். அப்போ அதை தெரிஞ்சுக்கணும்னா இறைவன் நேரடியாக கொடுக்குற ஞானத்துடைய சாரத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும். என்ன இறைவன் சொல்கிறேன்னா, இந்த உலகம் 5000 வருட காலச்சக்கரத்தில் இயங்குது. இதில் முதல் பாதி சொர்க்கம், அடுத்த பாதி நரகம். முதலாக நீங்கள் சொர்க்கத்தில் தான் பிறவி எடுப்பீங்க தேவதைகளாக. பிறக்கிறதுக்கு முன்னாடி இங்கே இருப்பீங்க, உங்களுடைய உயிர் மட்டும் இங்கே இருக்கும், குட்டி குட்டி புள்ளியாக நட்சத்திரம் மாதிரி. பிறக்கும்போது உடம்புல புருவ மத்தியில் வரும், அதனால தான் இங்கே போட்டு வைக்கிறோம். ஸோ தேவதையாக சொர்க்கத்தில் முதல் 2500 வருஷம் இருந்த நாம அடுத்த 2500 வருஷம் இதே பூமி நரகமாக மாறும்போது துக்கத்தை அனுபவிப்போம். சொர்க்கத்தில் சுகமும் நரகத்தில் துக்கத்தை அனுபவிப்போம். இப்போ நரகத்துடைய கடைசியில் இருக்கிறோம், துக்கத்தின் உச்சத்தில் இருக்கிறோம். அந்த நேரம் இறைவன் வரார். எங்கேருந்து வர்றாரு? இதே இடத்துலேருந்து வர்றார். இறைவனும் ஒரு ஆத்மா தான், அதாவது உயிரை தான் ஆத்மான்னு சொல்லுவோம். இறைவனும் ஆத்மா தான், அதனால தான் அவரை பரமாத்மான்னு சொல்கிறோம். அவருடைய பேர் சிவன். அவர் எல்லா ஆத்மாவுக்கும் அப்பா, அதனால் கிறிஸ்தவர்கள் அவரை பரமபிதான்றாங்க, முஸ்லீம்கள் அவரை தான் அல்லான்றாங்க. மற்ற யாருமே கடவுள் கிடையாது, கடவுள் ஒருத்தர் தான். அவருடைய பேர் சிவன். அப்போ மற்றவங்களாம் யார் அப்படின்னா, கிருஷ்ணர் இங்கே பிறக்கிற முதல் தேவதை. அதாவது நம்ம தான் இங்கே தேவதையாக பிறக்கிறோம், நம்ம கிருஷ்ணராகவும் இருந்திருக்கலாம். ஸோ முதல் தேவதை. ஸோ இங்கே ஃபுல்லாக தேவதைகள் தான் வாழ்வாங்க. இங்கே அதாவது சொர்க்கம் முடிஞ்சு நரகம் வரும்போது தான் மதங்கள் உருவாகுது. அப்போ தான் மதத்தை உருவாக்குறவங்க வராங்க. புத்தர், இயேசு, நபி, இவங்க அப்போ இவங்க தேவதைகள், இவங்கள தான் தெய்வம்னு கோயில் கட்டி கும்பிட்றோம். சொர்க்கத்தில் வாழ்ந்தவங்க. நரகத்தில் மதத்தை உருவாக்கியவர்கள் தான் இயேசு, நபி, புத்தர், நிறைய பேர். ஸோ இவங்க மதத்தை உருவாக்குறவங்க. ஸோ மதத்தை உருவாக்குறவங்களும் கடவுள் கிடையாது, கடவுள் பச்சை சொர்க்கத்தில் வாழறவங்களும் கடவுள் கிடையாது. கடைசி 100 வருஷம் இந்த ரகசியத்தை சொல்லி, நீங்கள் தான் சொர்க்கத்தில் தேவதையாக இருந்தீங்க, மீண்டும் சொர்க்கம் வரப்போகுது, நீங்கள் தேவதையாகணும். காரணம், இந்த 5000 வருஷ காலச்சக்கரத்தில் என்ன நடந்துச்சோ திரும்ப திரும்ப துல்லியமாக அதே தான் நடக்கும். அப்படின்னா 5000 வருஷம் முன்னாடி இதே நேரம் இதே வீடியோ நீங்கள் பார்த்துருந்தா தான் இப்போ பார்ப்பீங்க. அப்போ ஏது மொபைல் ஃபோன் அப்படின்னு கேட்காதீங்க. 5000 இப்போ 2019னா 5000 வருஷம் முன்னாடி இதே நேரம் 2019 தானே இல்லையா? சரி, இப்போ இந்த கடைசி 100 வருஷம் இந்த ரகசியத்தை சொல்கிறார். நீ தான் கிருஷ்ணராக இருந்தனா மறுபடியும் நீ தானே கிருஷ்ணர் ஆகணும், நீ தான் ராமராக இருந்தனா மறுபடியும் நீ தானே ராமர் ஆகணும் அப்படிங்கிற ரகசியத்தை சொல்கிறார். ஆனால் எப்படி ஆகும் அப்படின்னா, நடுவில் உலகழிவு ஏற்படும், எல்லா ஆத்மாவும் மேலே போயிடும். சொர்க்கத்துக்கு தகுதியானவங்க மட்டும் மறுபடியும் பிறவி எடுக்க ஆரம்பிப்பாங்க. அதாவது பக்காவாக தகுதியானவங்க ஃபஸ்ட்டே பிறவி எடுப்பாங்க, கொஞ்சம் தகுதி அடைஞ்சவங்க கொஞ்சம் லேட்டாக பிறவி எடுப்பாங்க. தகுதியாக அடையலைன்னா நரகம் ஆனப்புறம் தான் வருவாங்களே பரந்தாமம். இந்த இடத்துக்கு பேர் தான் பரந்தாமம் அல்லது பரலோகம்னு சொல்லுவோம். இப்போ இறைவன் என்ன சொல்கிறான்னா, சொர்க்கத்தில் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாது. நரகத்தில் இதை தவிர உங்களுக்கு வேறு எதுவுமே தெரியாது இல்லையா? அந்தளவுக்கு காமத்தில் மூழ்கி கிடக்குறீங்க. அதனால தான் காமம் மகாசத்ருன்னு கீதையில் போட்டிருக்கு. ஒரு பொண்ணு இச்சையாக பார்த்தாலே நீ பண்ணுறதுக்கு பேர் விபச்சாரம்னு இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. ஸோ எல்லாமே இந்த கடைசி நேரத்தில் இறைவன் கொடுக்குற ஞானத்துடைய ஒரு சின்ன துளிகள் தான் எல்லா மதத்திலும் வெளிப்படுது, அவ்வளோதான்.
இப்போ இறைவன் சொல்கிறார், இந்த காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் தான் சாத்தான், ராவணன், மாயா எல்லாமே. ஸோ இதை நீங்கள் வெல்லணும் அப்படின்னா அழியக்கூடிய உடல்ன்றதை மறந்துடுங்க. நீங்கள் அழியக்கூடிய உடலே கிடையாது, அழிவற்ற ஆத்மா. சொர்க்கத்தில் நான் ஆத்மான்ற உணர்வுலே இருப்பீங்க. காருக்குள்ளே இருக்கிற டிரைவர் தான் நான் அப்படின்ற உணர்வுகளோடு தானே கார் ஓட்டுறாங்க. அது மாதிரி இந்த உடம்புன்ற காருக்குள்ளே இருக்கிற டிரைவர் ஆத்மா நானுன்ற உணர்வுலே இருக்கிறதுனால சரீர கவர்ச்சியில் மாட்டிக்க மாட்டீங்க. அதனால் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் எதுவுமே இருக்காது. ஆனால் எல்லாமே அங்கே இருக்கும். அதாவது என்ன அர்த்தம்? தங்கத்திலே மாட மாளிகை இருக்கும், பயங்கர அழகாக இருப்பாங்க, சிங்கமும் பசுவும் ஒன்றா தண்ணி குடிக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? யாருக்குமே துக்கம் கொடுக்குற எண்ணமே இருக்காது. அவ்வளோ ஆனந்தமாக எத்தனை நேரமும் டான்ஸு, பாட்டு, இப்படியே ஜாலியாக போகும். அந்த ஆனந்தமான உலகத்துக்கு அதிபதியாக ஆக்கிறதுக்காக இறைவன் வர்றார். இதுதான் இறைவனுடைய தொழில், இதுதான் இறைவனுடைய மகிமையை. ஒன்றுத்துக்கும் உதவாத இந்த பாவி மனுஷனை ஸ்ரீ நாராயணனாக மாத்துறார், நரனை நாராயணனாக மாத்துறார். இதுதான் சத்தியநாராயணன் கதை. சத்தியமாக நீ தான் நாராயணனாக இருந்தன்ற உண்மை கதையை சொல்லி நாராயணன் ஆக்குறார். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதில், நான் அழியக்கூடிய உடல் இல்லை ஆத்மா, என்னுடைய தந்தை பரமாத்மா செம்பொன் நிறமான உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். அதாவது இறைவனை செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி அப்பான்னு அன்பான்னு நினச்சிக்கிட்டே இருக்கணும். நினைக்க நினைக்க ஆத்மாவில் இருக்கிற பாவம் போகும். அதுதான் இங்கே ஒரு துடிப்பு, அந்த மாதிரிலாம் உணர்வு வரும். போக போக பார்த்திங்கன்னா காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்லாம் உங்ககிட்ட வந்து அப்படியே ஃபுல்லாக காலியாகிறது தெரியும். இறைவனுக்கு சமமாக பேரானந்த நிலை நிரந்தரமாக அனுபவமாகும். ஸோ அப்படி உலக அழிவுக்குள்ளே அந்த ஸ்டேஜ் அடைஞ்சிட்டிங்கன்னா அதுக்கேற்ற பதவி இங்கே கிடைக்கும். ஸோ இறைவனுடைய தொழில் மனிதனை தேவதையாக்குறது, கலியுகத்தை சத்தியுகமாக்குறது, நரகத்தை சொர்க்கமாக்குறது. அதுக்கான ஞானத்தை கொடுக்க இறைவன் ஒரே தடவை தான் வரார். ஏன்னா சொர்க்கத்தை உருவாக்குறது தான் இறைவனுடைய வேலை. அதான் கிறிஸ்தவர்கள் ஹெவன்லி காட் ஃபாதர்னுவாங்க, சொர்க்கத்தை படைப்பவர். இப்போ சொர்க்கத்தை படைக்கணும், சொர்க்கத்தை படைக்கிறதுக்கு முன்னாடி தானே வரணும். நடுவில் வந்து என்ன பண்ண போகிறாரு? நடுவில் யார் உடம்புலையும் இறைவன் வந்ததில்லை. இதுதான் இறைவனுடைய உண்மையான தொழில். ஸோ அப்போ இறைவன் பாருங்கள், இறைவனை நம்ம எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்திட்டோம். இந்து மதத்தில் பார்த்தீங்கன்னா கடவுள் எங்கே பார்த்தாலும் இருக்கிறான்னு சொல்லிட்டோம். மற்ற மதத்தில் மதத்தை போதிக்க வந்தவங்களெல்லாம் கடவுள்ட்டோம். ஸோ எல்லாமே இறைவனுக்கு நிந்தனை தான் இல்லையா? இறைவன் வந்து உடலை எடுக்காதவர். ஸோ அப்போ இயேசு சிலுவையில் போட்டால் அப்போ கடவுளே தூக்கி சிலுவையில் போட்டிங்களா? அப்போ கடவுளுக்கு அது நிந்தனை இல்லை? உங்களை சொர்க்கத்துக்கு உருவாக்கி சொர்க்கத்தில் அனுப்பின பாவம் அவரை பிடிச்சி சிலுவையில் போட இல்லையா? ஸோ நம்ம மகிமைன்னு நினச்சிக்கிறோம், மகிமை கிடையாது, நிந்தனை தான். அதேமாதிரி கடவுள் எங்கும் நிறைந்த, எப்படி எங்கும் நிறைந்தவர்னா பாவமெல்லாம் அவர் பண்ணுறாருன்னு ஆகிடும் இல்லையா? ஸோ எல்லாமே தப்பான மகிமை தான் பாடிட்டு இருக்கிறோம். உண்மையான மகிமை நம்மளை தேவதையாக்குறார். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தில் இந்த பூமியே மூழ்கி கிடக்கும்போது நம்மளை அதிலிருந்து எடுத்து குளிப்பாட்டி கோயிலில் வச்சு பூஜை பண்ணக்கூடியவங்களாக மாத்துறார். ஸோ இதுதான் உண்மையான மகிமை. ஸோ அதுக்காக இறைவனை நினைக்க நினைக்க, நட்சத்திரம் மாதிரி அவரை நினைக்க நினைக்க இங்கே இருக்கிற எந்த விஷயமும் உங்களை பாதிக்காது. அப்போ கலியுகன்றது துக்கம் நிறைஞ்ச உலகம். துக்கம் நிறைஞ்ச உலகத்தில் துக்கத்துடைய பேரடையாளமே தெரியாத மாதிரி உங்கள் மனநிலையை மாத்துறார். சதா ஆனந்த நிலை. இப்படி என்னை மாற்றினியே அப்பா சிவ தந்தையே அப்படின்னு நினச்சி உருகணும். இந்த ஸோ நாம் பண்ணதெல்லாம் நிந்தனை. அப்படி நிந்தனை பண்ண குழந்தைய கூட என்னோட குழந்தை நான் அன்பாக வாரி அணைச்சி ஞானப்பால் ஊட்டுறார் இல்லையா? அந்த ஞானம்தான் பாலுன்றது. ஸோ ஞானப்பால் ஊட்டி தேவதையாக்குறார். இந்த மகிமை அப்போ எவ்வளோ அன்பானவர் அவர். நம்ம இறைவனே இல்லைன்னு சொல்கிறோம். அப்படி இருந்தோம் சரி இந்த 5000 வருஷத்தில் நடந்தது தான் நடக்கும். குழந்தை என்ன பண்ணும்? பாவம், அதுக்கும் தெரியாது. உண்மையை சொல்கிறதுக்கு இங்கே யாருமே இல்லை. அதனால் இறைவன் வந்து சொல்லும்போது தான் புரிஞ்சுக்கிறோம். ஆனால் நம்ம மேலே அவர் ஏன் என்னை இப்படி தப்பாக சொன்னேன்னு கோபப்படலை. அவர் அன்பாக தட்டி கொடுத்து, சரி கண்ணா நீ தாண்டா ராஜா, மகாராஜா ஸ்ரீ நாராயண மகாராஜாவாக இருந்த, மீண்டும் அப்படி ஆகு, அதுக்காக என்னை நினைவு செய். இங்கே இருக்கிற எந்த மனுஷனையும் நினைக்காத, ஏன்னா எல்லாமே அழிய போகுது உலகம். நீ எந்த அளவுக்கு இப்போ அன்பு வைக்கிறியோ அந்த அளவுக்கு அவன் உன்னை விட்டு பிரியும்போது துடிப்ப. ஸோ என் குழந்தை ஆனப்புறம், என்னுடைய நேரடி குழந்தை ஆனப்புறம் நீ அழக்கூடாது அப்படின்னு இறைவன் சொல்லி நம்மளை அவருக்கு ஈக்குவலாக ஆனந்தமாக்குறார். ஸோ இப்படி என்னை ஆக்குறாருன்ற அந்த எண்ணம், அப்போ அவர் எவ்வளோ இனிமையானவர். அது வந்து அவர் பேசுறது கேட்கும்போது தான் தெரியும் அவர் எவ்வளோ இனிமையானவர்ன்ட்டு. எடுத்தோடனே இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, செல்ல குழந்தைகளே, காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளேன்னு கொஞ்சுவார் டெய்லியும்.
அது கேட்கும்போது ஐயோ மனிதர்கள் யாருமே என்னை இப்படி கொஞ்சினது இல்லையே, அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். ஸோ அவர் அவ்வளோ அன்பானவர்ன்றது அவருடைய வார்த்தையை கேட்கும்போது தான் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த அவருடைய ஞானம் வந்து எல்லா ராஜயோக தியான நிலையங்களும் முற்றிலும் இலவசமாக சொல்லிக் கொடுக்குறாங்க. அந்த ஞானத்தை முரளி அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் யூடியூப்பில் கூட பிகே சரவணகுமார் தமிழ் முரளி அப்படின்னு போட்டிங்கன்னா வந்துடும். அப்படி இல்லைனா இந்த நம்பருக்கு கூட நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் அனுப்புகிறோம். +91 98 946 71743. சரி, ஸோ அப்போ இறைவனோட வாழணும், இறைவனோட பேசணும். இறைவன் பேச சொல்கிறார். நமக்கு என்னென்ன பிரச்சனைன்றதை அவர்கிட்ட சொல்லணும். அவர் தினம் தினம் முரளியில் அதுக்கு என்ன பதில் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். நீங்கள் கேட்காமலே வேறு சொல்லுவார். ஆச்சரியமாக இருக்கும். அதாவது நீங்கள் நினச்சதெல்லாம் டக்குன்னு நடக்கும் இறைவன் சொல்கிற மாதிரியே நடக்கும்போது. இல்லையா, நான் உடம்பு கிடையாது, ஆத்மான்னு திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அப்போ வரும் அந்த ஆனந்தம். எப்படி இருந்த துக்கத்திலேயே மூழ்கி கிடந்த என்ன இவ்வளோ ஆனந்தத்தில் பறக்க வச்சிங்களே அப்படின்னு அந்த சிவத்தந்தையை நினச்சி உருகும். ஸோ ஹிந்தியில் அப்பா வந்து பாபான்னு, ஸோ பாபா அது சொல்லும்போது அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். பாபா 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 பாபான்ட்டு அப்படியே அவரை தவிர எதுவுமே, அதாவது அந்த மீராவை வந்து கிருஷ்ணர் நினைவில் அவளுக்கு என்னென்னமோ துக்கம் கொடுக்குறாங்க, ஆனால் அவளுக்கு எதுவுமே தெரியல. அந்த போதை இப்போ நீங்கள் அனுபவம் பண்ணுவீங்க. ஸோ அப்போ என்ன பண்ணால் இறைவனுடைய அந்த குணத்தை பாடிக்கிட்டே இருக்கணும். பாட்டுனா பாட்டு போட்டு பாடுறது இல்லை, மனசுக்குள்ளே அது நினைக்கிறது தான் பாடுறதுன்னு சொல்கிறது. அந்த அன்பில் நினைக்கிறது ஒரு ராகம் மாதிரி நமக்கு தெரியும். ஸோ அப்படி அந்த நினைக்க என்ன ஆகுனா, இவ்வளோ அன்பு கொடுத்தியான்னும் போது என்ன ஆகுனா, அந்த அன்பு உங்களுக்குள்ளேயும் இருக்குதுல்ல, அது பெருக்கெடுத்து ஓட ஆரம்பிக்கும். அதாவது அவருடைய குணம் உங்களுடைய குணம் ஆகிடும். ஏன்னா அவருடைய குழந்தைன்னா இல்லையா, நீ என்னுடைய அப்பா அவ்வளோ அன்பானவர்னா நான் சிடுமுஞ்சாக இருக்கலாமா? அப்போ அவருடைய குணம் எனக்குள்ளே வரணுன்றதுக்காக தான் மகிமை பாடுறது. இப்போ ஒவ்வொரு மதத்துலேயும் பாடுற மகிமை ரைட்டோ தப்போ, ஆனால் பாவனையாக அது என்னுடைய அப்பான்ற அந்த அன்போடு நீங்கள் பாடினீங்கன்னா அந்த குணம் உங்களுக்கு வந்துடும். ஸோ ஆனால் அது தெரியணும் இல்லையா. இப்போ மற்றது எல்லாமே பார்த்திங்கன்னா இது அவருடைய உண்மையான மகிமை தெரிஞ்சால் தானே பாட முடியும் இல்லையா. இப்போ வேறு எந்த மதத்துலேயுமே வந்து இறைவன் நம்மளை சொர்க்கத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாரு, அதுக்காக ஞானத்தை கொடுக்குறாரு, அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும் சொர்க்கம்ன்ட்டு சொர்க்கத்தை பற்றி விலாவரியாலும் எதுலேயுமே சொல்கிறது கிடையாது. இயேசு வந்து உங்களை பாவத்திலேருந்து காப்பாற்றுறதுக்காக தான் வந்தார், ரத்தம் சிந்தினார். இதில் உங்களுக்கு என்ன சந்தோஷம் வரப்போகுது? ஏன்னா அவர் உங்கள் பாவத்தை கழுவினாருறாங்க, ஆனால் நீங்கள் துக்கத்தை அனுபவிச்சுட்டே இருக்கிறீங்களா. அப்போ உங்களுக்கு தெரியுது உங்கள் பாவத்தை யாரும் கழுவலைன்னு. அப்போ எப்படி உங்களுக்கு அந்த ஆனந்தம் வரும் இல்லையா. ஸோ அவரும் நம்மளுடைய சகோதர ஆத்மா தான். ஏன்னா நம்மளுடைய அப்பாவுக்கு அவரும் ஒரு குழந்தை தான். அவரும் சரி, புத்தரும் சரி, கிருஷ்ணரே சரி இல்லையா. ஸோ நம்ம இப்போ டைரெக்டாக இறைவன் குழந்தை, அப்பா குழந்தை. அப்பா கிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு யாராவது எழுதி கொடுக்கணுமா அல்லது பார்த்து படிக்கணுமா? நீங்கள் பேசுங்க. ஸோ இறைவன் நம்மக்கிட்ட பேசுகிறாரு. அந்த முரளியை கேளுங்க. கேட்டு அவர் எப்படி நடந்துக்கணும் அப்படிலாம் சொல்லுவார். காமம் கோபம் இதெல்லாம் விட்டுடணும். என் மேலே அன்பு இருக்குல்ல, எனக்காக விட மாட்டியா? உன் தலையில் இவ்வளோ பாவம் இருக்குது, இத்தனை ஜென்மமாக நீ பாவம் செஞ்சதுனால தான், இந்த காமம் கோபத்தில் விழுந்ததுனால தான் இப்போ துக்கத்தில் இருக்கிற. இந்த ஒரு பிறவி எனக்காக இது விட்டுடுறாச்செல்லாம். காமம் கோபத்தை தூண்டக்கூடிய எதுவுமே இல்லாத ஒரு உலகத்தில், அவ்வளோ ஒரு அழகான உலகத்தில் செல்வ செழிப்போடு நான் உன்னை உருவாக்குறேன் அப்படின்ற. ஸோ அந்த மாதிரி உலகத்துக்கு நம்ம போகணும். அதுக்காக தான் இறைவனுடைய மகிமை பாடுறது. எதுக்கு? அங்கே இருக்கிற இப்போ கிருஷ்ணரெல்லாம் கடவுள்னு சொல்கிறாங்களா, கடவுள் கிடையாது. ஆனால் கடவுளுடைய குணத்துக்கு ஈக்குவலாக அவங்களுடைய குணம் இருக்கும். ஸோ அது எப்படி வரும்? இப்போ நம்ம மாற்றிக்கிட்டோம்னா அந்த குணம் உங்களுடைய ஆத்மாவில் பதிவாய் அந்த குணத்துக்கு ஏற்ற உடல் அடுத்த பிறவியில் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் இறைவனுடைய மகிமை பாடிக்கிட்டே இருக்கணும். இறைவனுடைய மகிமை பாட பாட உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த விஷம் எல்லாம் வெளியே போயிடும். காமன்ற விஷம், கோபன்ற விஷம், பற்று, பேராசை, அகங்காரன்ற விஷம் எல்லாமே. ஸோ இறைவனுடைய ஞானத்தில் ஒரு துளி தான் இந்த வீடியோ. இறைவன் வந்து ஞானத்தின் கடல், அன்பின் கடல். ஸோ அந்த அன்பின் கடலில் மூழ்கி மயங்கி கிடக்கணும் அந்த அன்பில். ஸோ அதுக்கு அந்த முரளி கேட்கணும். ஸோ அவசியம் அந்த முரளி பிகே சரவணகுமார் தமிழ் முரளின்னு சர்ச் பண்ணி கேளுங்க. எல்லா ராஜயோக தியான நிலையங்களும் இது முற்றிலும் இலவசமாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்கள் ஊரில் இருக்கிற அந்த தியான நிலையத்துடைய முகவரி சொல்கிறோம். எல்லாமே முழுக்க ஃப்ரீ தான். +91 98 946 71743. ஸோ இந்த வீடியோ
பிடிச்சி கமெண்ட் போடுறவங்க, லைக் பண்ணுறவங்க, ஷேர் பண்ணுறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க எல்லோருக்கும் நன்றி. ஸோ இதில் ஏதோ ஒன்று உங்களுக்கு புரியல, பிடிக்கல, உடனே நெகட்டிவ் கமெண்ட் போடணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு தடவை போடுங்க, இன்னொரு தடவை பாருங்கள், புரியும். ஏன்னா உங்களுடைய அப்பா யார், உண்மையான அப்பா யாருன்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள் இல்லையா? எந்த மதமாக இருந்தாலும் எல்லோரும் நம்மளுடைய சகோதரர்கள், எல்லாருக்கும் ஒரே அப்பா, அதனால தான் நீங்கள் சகோதரர்கள் இல்லையா? ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க. இது சண்டை போடுற இடம் கிடையாது, இறைவனோட சேர இடம். நம்பிக்கை இல்லைன்னா போங்க, வெளியில் போங்க, மாயை சம்மந்தப்பட்ட வீடியோ நிறையா இருக்கும், அதை பாருங்கள். துக்கம் வரும், அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், அப்போவாவது இது புரியும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.